விஜய் காவேரியை பார்க்க வரும்போது அவங்களோட ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பிரச்சனை பண்ண எல்லா விஷயத்தையுமே விஜய் கிட்ட சொல்ல, இதனால விஜயும் வருத்தத்தோட காவேரிக்கு ஆறுதல் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு மாறா காவேரி தான் விஜய்க்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்ல ஆனா விஜயோ நீ உட்காரு நான் போட்டு தரேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட அன்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க அந்த ரிப்போர்ட்டர்ஸோ காவேரி ஏற்கனவே தன்னை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டதுனால இந்த பிரச்சனையை பெருசாக்கணுன்றதுக்காகவே அவங்க ரெண்டு பேரும் தூரத்துல நின்று ஏதோ சண்டை போட்டு இது ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தோன்றதுனால அப்படியே அங்க நின்று அவங்க ரெண்டு பேரையுமே தன்னோட மொபைல் போன்லயே வீடியோ எடுத்து அப்படியே சோசியல் மீடியால போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தன்னால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு நியாயம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட கான்ட்ராக்ட் ஒய்ஃப் கிட்ட இந்த விஜய் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜயை பத்தியும் காவேரி பத்தியும் மோசமா நியூஸை வெளியிட இது அப்படியே பரபரப்பா வெளியே எல்லா இடமும் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு வழியா வெண்ணிலாவோட காதுக்கு போகுது. அதை பண்றது வேற யாரும் கிடையாது, ராகினி தான். ராகினி இந்த மாதிரி வெண்ணிலாவை உசு பேத்துற மாதிரி இங்க பாரு விஜய் உன்னை பார்க்க வராம காவேரியை பார்க்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்ட, இதனால இதை பார்த்துட்டு கோபப்பட்ட வெண்ணிலாவும் இதுக்கு மேல நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அதை தடுக்கிறதுக்காக போலீஸ்காரங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதையுமே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கவர் பண்ணி லைவ் நியூஸ்ல வெளியிட இதை விஜய் பார்த்துட்டு உடனடியா அந்த இடத்துக்கு, அதாவது அந்த கோவிலுக்கு கிளம்பி அவசரமா வராங்க. ஸோ விஜய் இப்போ என்ன பண்ண போறாங்க, அவங்க வெண்ணிலாவோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை எப்படிதான் தடுத்து நிறுத்த போறாங்க. அதே மாதிரி காவேரி ஒருவேளை கர்ப்பமா இருக்க விஷயத்த விஜய் வெளியே சொல்லுவாங்களா, அது மூலயமா விஜய் எதுக்காக இந்த வெண்ணிலா வேண்டான்னு சொல்றாங்க, அதே மாதிரி காவேரி மேல தான் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றத நிரூபிப்பாங்களா, அதை மத்தவங்க புரிஞ்சுக்கலனாலும் தான் இதுக்கு முன்னாடி காதலிச்ச முன்னாள் காதலியான வெண்ணிலா புரிஞ்சுப்பாங்களா, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை பிளாக்மெயில் பண்ணி வெண்ணிலா விஜய சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணிடுவாங்களா என்ன, இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன, எது நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிருங்க.